உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா என் பாதையில இருந்து விலகி ஓடி இருப்ப. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்லல. என்ன சொல்றியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டல்ல, சொல்ல மாட்டல்ல. நீ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய சொல்ல மாட்டல்ல. என்னாச்சு? என்னாச்சு ஐஸ்வர்யா? என்னாச்சு ஐஸ்வர்யா உனக்கு? ஏன் கத்துன? அம்மா ஏன் முகம் இப்படி வேத்து கிடக்கு? சரி இரு, தண்ணி கொண்டு வரேன். குடி. மெதுவா மெதுவா குடி. என்னாச்சு? இது கெட்ட கனவு கண்டியா? ஏன் இப்படி பயந்து போய் முடிச்ச? ஆமா மாமா. சரியா போச்சு போ. அதுக்காக இப்படியே கத்தி எந்திரிப்ப? ஆமா, இப்படி பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன கனவு? பேய் கனவா? இல்ல மாமா. அது சரி. கருப்பண்ணசாமியை கும்பிட்டுட்டு நீதான் எனக்கு துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கு, ஒன்னும் ஆகாது. நேத்து கோயிலுக்கு போயிட்டு இங்கிட்டு தானே இங்க திருநூறு வச்சிருந்தேன். அங்கிட்டு இருக்கு. இந்தா வச்சுக்கோ. அட பூசிக்க. இல்ல மாமா, வேண்டாம். திருநூறு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எடுத்துக்க. எடுத்து வச்சுக்கின்றேன். ஐயா மூஞ்சிய எப்படி போகுது? இப்ப தைரியமா தூங்கு, தூக்கம் வரும். லைட் ஆஃப் பண்ணவா? சரி, பேந்த முழிக்காம படுத்து தூங்கு. குட் நைட்டு. கனவுல வந்து இப்படி மிரட்டுறாரு. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே, பயமா வேற இருக்கு. என்ன விஷயம் பேசலாமா தான் என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு. இப்ப சொல்லு. இங்க பாருங்க மச்சி, அன்னைக்கு நீங்க வசந்தி சின்னம்மா, தமிழ், மீனாட்சி எல்லாருமே வண்டி வராம அன்னைக்கு நத்த ரோட்ல நின்றுட்டு இருந்தீங்களா? அன்னைக்கு ஆட்டோ உடன் இருந்துச்சு. அந்த விஷயத்த நான் மாப்பிள்ள கிட்ட சொன்னேன். என்ன? அதான் உங்ககிட்ட அதை பத்தி பேசுறதுக்கு முடிவு எடுத்திருக்காப்ல. இங்க பாரு பார்த்தா, தினமும் அவ காலேஜுக்கு போயிட்டு வரா. அவ காலேஜுக்கு போறதுனால மீனாட்சியும் தினமும் மதுரையில இருந்து தேனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அதேன் மீனாட்சி நீங்க எல்லாரும் பஸ் ஆட்டோன்னு மாறி மாறி போறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு கை குழந்தைய தினமும் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போட்டு வதைக்கிறதா? இப்ப அதுக்கு என்னதாண்டா சொல்ல வரீங்க? அதுக்கு நாங்க ஒரு கார் வாங்கி தரோம். பேசாம அந்த வண்டியில தினமும் காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லு. இத சொல்லதான் நாங்க உன்னை கூட்டு வந்தோம். அன்னைக்கு உங்க வண்டியில ஏறி போறதுக்கு 500 ரூபாய் பெட்ரோல் காசை கொடுத்துட்டே வண்டியில ஏறினா. ஆமா மாப்பிள்ள. இதுல நீங்க கார் வாங்கி தரீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே வாங்கி கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பா. வாங்கடா டேய், ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்பதா நாங்க நேரடியா வாங்கி கொடுத்தா அவ எப்படி வாங்க மாட்டான்னு எங்களுக்கும் தெரியும். அதுக்குதான் வேற ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கோம். வேற ஒரு யோசனையா? என்னடா யோசனை? மாமா சொல்லு. இந்த பாரு அம்மாச்சி, நம்ம சேதுக்கு தெரிஞ்ச ஒரு துணிக்கடை ஓனர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கடையில 10,000 ரூபாய்க்கு மேல துணி எடுத்து பரிசு பொட்டில கலந்துக்கிறவங்களுக்கு முதல் பரிசு கார், 2வது பரிசு பைக்கு, 3வது பரிசு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்,
அப்படி போட்டி நடத்துறதா நோட்டீஸ் ஒட்டியிருக்காரு. நம்ம மாப்பிள்ள சொல்லி அந்த பரிசு காரை மாப்பிள்ள நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு. எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அந்த காரை குழுக்கள் முறையில முதல் பரிசு விழுகிற மாதிரி கொடுத்துருங்கன்னு மாப்பிள்ள பேசலாம்னு இருக்காரு. எப்படியும் துணிக்கிற உணர்வு இதுக்கு சமைச்சிருவாரு. அந்த கடைக்கு மட்டும் போய் 10,000 ரூபாய்க்கு மேல துணி எடுத்துட்டு பரிசு போட்டில கலந்துக்கிட்டா மட்டும் போதும். மத்த எல்லாத்தையுமே அந்த கடைக்காரு பாத்துக்குருவாரு. இதுதான் எங்க பிளான். என்ன சொல்றீங்க? இது நல்ல யோசனையா தாண்டா இருக்கு. அதுக்கு அவங்க 10,000 ரூபாய்க்கு துணி வாங்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப தீபாவளி பொங்கல்னு எந்த விசேஷமும் இல்லையே. ஏமாச்சி, நீ என்ன நினைச்சா இது முடியாதா என்ன? சரி, என்கிட்ட சொல்லிட்டியல்ல, இனிமே இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க மத்ததெல்லாம் பேசி முடிவு பண்ணுங்க, பாத்துக்கலாம். சரி அம்மாச்சி. சேது, அப்பதா உன் புள்ள வசதியா வண்டியில போறதுக்கு கார் வாங்கணும்னு முடிவெடுத்திருக்கல, இந்த முடிவை நான் பாராட்டுறேன். ஐ லைக் திஸ். எப்படி? ஆண்டி, நான் வீட்டுக்குள்ள எங்க போனாலும் சேது மாமா அந்த கருப்பசாமி கெட்டப்ல பெரிய அருவா வச்சுக்கிட்டு நான் போற இடத்துல எல்லாம் என்ன வழி மறைச்சு, உனக்கு என்ன இவ்ளோ தைரியமா? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இன்னும் இந்த வீட்டுல இருக்கியான்னு என்ன துரத்திட்டே வராரு ஆண்டி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தப்பு செஞ்ச உனக்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி என்ன வெட்டலாம் வந்துட்டாரு ஆண்டி. நான் எப்படி பயந்து போய் அலறி எந்திரிச்சேன் தெரியுமா? சேது மாமா கூட என்ன பேய் கனவான்னு கேட்டாரு. அப்புறம் இல்லன்னு சொல்லி சமாளிச்சு நான் படுத்து தூங்கிட்டேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. அந்த சாமி உண்மையாவே கோவக்கார சாமி ஆண்டி. கண்டிப்பா எனக்கு தண்டனை கொடுத்துருமா? என்ன வெட்டி போட்டுருமா ஆண்டி? ஐயோ, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன், என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ஐஷு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. நேத்து சேது மேல சாமி வந்து அருள் வாக்க சொன்னதையே நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது. தேவையில்லாம எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. ஐயோ இல்ல ஆண்டி, அப்படிலாம் யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. எனக்கு எங்க ரூமுக்கு போகவே ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. ஐயோ, என்னம்மா இவ இப்படி இருக்கா? நீ இப்படி எல்லாம் பயப்படுவேன்னு தெரிஞ்சுதா உனக்காக நான் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சித்ரா, அந்த மந்திர கயிறு எடுத்துட்டு வா. எது காலையில குடுத்தியேமா? அந்த சிவப்பு கயிறா? அதேதான். அது ஐஸ்வர்யாக்காக தான் வாங்கி வச்சது. போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்ன கயிறு ஆண்டி இது? எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து மாந்திரிகம் பண்ற ஒருத்தர் கிட்ட இருந்து மந்திரிச்சு வாங்கின கயிறு ஐஷு. இத கையில கட்டினா சாமி, பூதம், காத்து, கருப்புன்னு எதுவும் உன்கிட்ட வராது. சாமியும் வராதா? வராது. அந்த சாமியோட உதவியே உனக்கு தேவைப்படாது. சரியா? இந்த கயிறு ஒண்ணே உனக்கு போதும். அவ்வளவு சக்தி வாய்ந்த கயிறு இது. ஆனா நீங்க எல்லாம் கட்டிக்கல. எங்களுக்கு பயம் இல்ல, அதனால நாங்க கட்டிக்கல. நீ தானே பயந்துட்டு இருக்க. கை நீட்டு, நான் கட்டி விடுறேன். ஆண்டி, நிஜமாவே இதுக்கப்புறம் நான் சேது மாமாவை பார்த்து பயப்பட வேண்டாமா? இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம். இனிமே எந்த சாமியும் உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்தாது. Thank you so much ஆண்டி. சேது மாமா தான் ஆண்டி கூப்பிடுறாரு. பேசு. ஹலோ. ஆமா, ஈஸ்வரி ஆண்டி கூட தான் இருக்கேன். இதோ வரேன். சரிங்க ஆண்டி, நான் வரேன். வரேன். மா, திருப்பரங்குன்றம் கோயில்ல 10 ரூபாய்க்கு கயிறு வாங்கிட்டு வான்னு சொன்ன. நானும் வாங்கிட்டு வந்தேன். அத போய் ஏதோ மாந்திரிக கயிறு, மந்திரிச்ச கயிறுன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க. சித்ரா, இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் ரே.
நான் அத மாந்திரிக கயிறுன்னு சொன்ன உடனே அவ எப்படி தைரியமா போற பாத்தியா? அவ பாட்டுக்கு பயந்து யார்கிட்டயும் எதையும் உளறி வச்சிட கூடாதுல்ல, அதுக்குதான் இந்த செட்டப். சூப்பர். சரிதான். இன்னும் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல மாமா. சரி, நான் ஒரு முக்கியமான சொல்லியா வெளியே போறேன். நான் வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நான் மதியம் சாப்பிட வர மாட்டேன், சரியா? சரி மாமா. சரி, நான் போயிட்டு வரேன். ம். மாமா இப்ப பார்க்க நார்மலா தான் தெரியறாரு, கருப்பசாமி மாதிரி தெரியல. அப்ப ஆன்ட்டி சொன்னது உண்மைதான். என்னம்மா இது? நாங்க 2 பேரும் உன்னை பயமுறுத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு தைரியமா நின்னுகிட்டு இருக்க. நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்ன பயம்? பயம் இல்லாமலையா நேத்து கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்த? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல. சினிமால மட்டும் தான் பார்த்திருக்கேன். நேத்து அடிச்ச வெயிலுக்கு யாருக்கா இருந்தாலும் மயக்கம் வரதா செய்யும். அப்படியாமா? அதனாலதான் நேத்து நீ மயக்கம் போட்டு விழுந்தியா? ஆமா, அப்புறம் என்ன? நான் சாமிக்கு பயந்து மயக்கம் போட்டேன்னு நினைச்சீங்களா? தப்பு பண்ணவங்க தான் சாமியை நினைச்சு பயப்படணும். நான் என்ன தப்பு பண்ண? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. வரட்டுமா? என்னம்மா இவ? நேத்து அரண்டு போய் பேசினவ இப்ப இப்படி பேசிட்டு போறா? அதானே, திடீர்னு இவகிட்ட ஒரு மன மாற்றம் தெரியுதே. நாங்களா காரை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்தாலும் கண்டிப்பா அவங்க வீட்டுல இருக்க யாரும் அந்த காரை வாங்கிக்க மாட்டாங்க சார். அதே நேரம் குழந்தைய தினமும் காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அது குழந்தைக்கு சிரமமா இருக்கு. அதனாலதான் இந்த காரை வாங்கி கொடுக்கலான்ற முடிவே நாங்க எடுத்தோம். எப்படா இந்த காரை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் உங்க கடையில இந்த மாதிரி பரிசு போட்டி நடக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் சரி உங்ககிட்ட இந்த உதவி கேட்டு வந்திருக்கோம் சார். நீங்க பரிசா கொடுக்கிற அந்த காருக்கான தொகைய நானே கொடுத்துறேன். அவங்களும் வந்து 10,000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற மாதிரி அப்பதான் பாத்துப்பாங்க. அந்த பரிசு மட்டும் குலுக்கல் முறையில அவங்க குடும்பத்துக்கு விளையாடுற மாதிரி நீங்க பாத்துக்கணும் சார். என்னங்க தம்பி, உங்க அப்பா என்னுடைய பிசினஸ்க்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் அமைச்சரா இருந்தப்பதான் இந்த கடையை உங்க அப்பா தான் திறந்து வச்சாங்க. இப்ப நீங்க எம்எல்ஏ வேற ஆயிட்டீங்க. உங்க குடும்பத்தில இருந்து வந்து ஒருத்தர் உதவி கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அதுல ஒரே ஒரு திருத்தம். என்ன சொல்லுங்க சார். அதுக்காக பணம் எதுவும் வேண்டாம் தம்பி. இந்த போட்டிக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற காரை நீங்க சொல்ற அந்த குடும்பத்துக்கே கொடுத்துடுறோம். பணம் எதுவும் வேண்டாம் தம்பி. ஐயோ சார், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. நான் இந்த காரை வாங்கி கொடுக்கறதே என் பொண்ணுக்காக. அதான் என் பொண்ணுக்குன்னு கொடுக்கறத நானே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் சார் நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க இதுக்கு சம்மதிக்கணும். என்னங்க தம்பி, உங்க அப்பா அவ்வளவு தூரம் செஞ்சிருக்காருன்னு சொல்றேன் திருப்பி திருப்பி. புரியுது சார். ஆனா தயவு செஞ்சு நீங்க பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் பணத்தை கொடுத்துறேன் சார். இது என் பொண்ணுக்காக. சரிங்க தம்பி, உங்க குழந்தைக்காக நீங்க செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஒரு விஷயம், அவங்கள மட்டும் துணியை இங்க வந்து எடுக்க சொல்லுங்க. மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க சார், வரோம் சார். நன்றி. நாங்க வரோம் சார். சரி சார், போலாம் மாப்ள. ஏன்பா அவங்களுக்கு என்ன எடுத்து கொடுங்க. அதுக்கு நாங்க ஒரு கார் வாங்கி தரோம். பேசாம அந்த வண்டியில தினமும் காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லு. நீங்க அந்த கடைக்கு மட்டும் போய் 10,000 ரூபாய்க்கு மேல துணி எடுத்துட்டு பரிசு போட்டில கலந்துக்கிட்டா மட்டும் போதும். இப்ப எப்படியாவது துணி கடைக்கு துணி வாங்க இவங்களை கூட்டிட்டு போகணும். நம்மளா திடீர்னு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் வரமாட்டாளுங்க. இப்ப என்ன செய்யறது? செய்யலாம்.
ம். வசந்தி, அடியா வசந்தி. என்னங்கம்மா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல. ஏண்டி இந்த தையல் ஊசி நூலும் கூட தைக்கணும். எதுக்குமா? அத கூடுறி நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தைக்கணும்னா சொல்லுங்க, தனத்தை தைச்சு கொடுக்க சொல்றேன். தனா மா, தனா, என்னம்மா? அம்மாச்சிக்கு ஏதோ தைக்கணுமா, தைச்சு கொடு. அம்மாச்சி, என்ன தைக்கணும் அம்மாச்சி? இந்த சேலை கிழிஞ்சு போச்சுரி, அததான் தைக்கணும். அம்மாச்சி, என்ன தைக்கணும் அம்மாச்சி? இந்த சேலை கிழிஞ்சு போச்சுரி, அததான் தைக்கணும். இத தைச்சு கொடுக்குறியா? வாங்கின புடவையெல்லாம் ரொம்ப நாளா ஆயிப்போச்சா, 2-3 சேலை இது மாதிரி கிழிஞ்சு போச்சு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம தைச்சு கொடுமா. கிழிஞ்ச சேலைய கட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, என்னம்மா இது? சேலை கிழிஞ்சிருக்குன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா. நாம போய் புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கலாம்லம்மா. எதுக்குமா நீங்க கிழிஞ்ச சேலைய கட்டணும்? புது சேலை வாங்கணும்னா கொள்ள துட்டு ஆகும்டி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா. நாம போய் புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கலாம்லம்மா. எதுக்குமா நீங்க கிழிஞ்ச சேலைய கட்டணும்? புது சேலை வாங்கணும்னா கொள்ள துட்டு ஆகும்டி. நான் என்ன இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், இங்க எனக்குள்ள இந்த 4 செவத்துக்குள்ள முடங்கி கிடக்குறவ. சேலை கிழிஞ்சிருந்தானா எப்படி இருந்தா என்ன? நூலை எடுத்து தைச்சு கொடுங்கடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கே நாம கடைக்கு போய் நல்லதா 4-5 சேலை எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க இந்த மாதிரி சேலை எல்லாம் கட்டவே கூடாதுமா. இருக்கட்டடி, பரவாயில்ல. இதுல என்னடி கௌரவ குறைச்சலு? நமக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கணும். அதாண்டி புத்திசாலித்தனம். மா, என்ன தமிழ்? எல்லாரும் உடனே ரெடி ஆகுங்க. இப்பவே துணி கடைக்கு போறோம். 4-5 நல்ல சேலை எடுத்துட்டு வரோம். கிழிஞ்ச சேலை எல்லாம் யாரும் கட்டக்கூடாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். புரியுதா? சரி. அம்மா, தமிழ் தான் சொல்லிட்டால, நாம போய் எடுத்துட்டு வந்துடலாம். சரிடி, உங்களுக்கு சிரமம் இல்லாட்டி எனக்கு சம்மதந்தே. இதுல என்னமா சிரமம் இருக்கு? உங்களுக்கு சேலை எடுத்து தரதுல எங்களுக்கு சந்தோஷம் தாமா. நாம போட்ட பிளான் சக்சஸ். ஆடி ஆஃபரு அங்க பாருங்கடியே. 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்தா கார பரிசா குடுக்கறாங்களாண்டி. சார், நாங்க சொன்ன குடும்பம் இந்த குடும்பம் தான் சார். அங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. கடைக்காரரை மறக்காம போட்டுருவீங்கல்ல? मरकम बोल சரி சரி. गाइस, मेरा हेयर बहुत ही गंदा हो चुका है. देख रहे हैं ना किस तरह हुआ है. कब की करे तो करे क्या, इसे कैसे कटवाएं पता ही नहीं चल रहा है. उल्फ काट कटवाना है साला, तेरे नाम काट दे रहा है. उल्फ काट कटवाने जा रहे हैं, तेरे नाम काट दे रहा है. तो इसमें हमारा थोड़ा ना गलती है. जाने कहाँ भी वरत मैं जो बरस कर लिया, मस्त नाश्ता करेंगे, फिर यूट्यूब पर बैठेंगे 2 घंटा कुछ ना कुछ. जाने कहाँ ऐसी है जादू.
कुछ लोग सामने घर के पास आए हैं। ये वाला दोस्तों, ऐसा बात है, किसी से भी अपना बराबर नहीं करना चाहिए। हम उससे आगे हैं, बराबरी क्यों करें, बोलो। जाने कहाँ उल्फ कट। गाइस, उल्फ कट कटवाएंगे अगले 10 तारीख को। थोड़ा सा बालों पर ध्यान भी देना जरूरी है। जाने कहाँ क्योंकि ध्यान नहीं है तभी तो होगा। वह कुछ लोग आए थे, बारिश तेज आ गया। गाइस, बारिश तेज आ गया है। बरस ही रहा है। कैसा आ रहा है कैमरा? दांत भी मेरा बहुत गंदा हो गया। कोई देखेगा तो बोलेगा ना साला चुतिया बेवड़ा। सब्सक्राइब करना। बेवड़ा जाने कहाँ धीवरा धीवरा। वर्धा को अगर मार दिया तो वर्धा ने हम सबको खत्म कर देगा। वर्धा जाने कहाँ। बारिश हो रहा है, तेज ही हो रहा है। कैमरा भी बारिश की वजह से
उठ जाएगा। जाने कहाँ। जाने कहाँ। दोस्तों चलते हैं नीचे कुल्ला करने के लिए। जाने का ओए होए क्या सीन है। Oh la la na te da. Oh guys.